அனைவருக்கும் வணக்கம். இன்று எலெக்ஷன் ரிசல்ட் வரும் தேதி இது நம்ம சித்தர் புத்தகையா அவர்கள் முன்னாடியே கணிச்சு ஜோதிட ரகசியம் என்ற சேனலில் லைவில் ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே அவரோட அவர் நாடி படித்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற டைம்லேயே அதை கேட்டாங்க. ஸோ அதுலேயே லைவ்லேயே ஐயா சொல்லியிருக்கிறாரு. ஜோதிட ரகசியம் என்ற சேனலில் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கட்சி டிவிக்கே தான் வெற்றி பெறும் அப்படின்றத நாடி படித்து அவர் எப்போவுமே படிக்கிற மாதிரி சித்தர்களோட நாடியை படித்து அதில் சொல்லியிருக்கிறாரு. இது நீங்கள் அந்த சேனலில் போய் பாருங்கள், ஜோதிட ரகசியம் சேனலில் போய் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி ஐயா சொல்லியிருக்கிறாரு, என்ன மாதிரி நாடி படிச்சிருக்கிறாரு, என்ன தகவல் சொல்லியிருக்கிறாரு எலெக்ஷனுக்காக அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் இப்போ வரக்கூடிய இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரிசல்ட் வரப்போகுது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. நிறைய ஜோதிடர்கள் அவங்க கணிப்புகளை வெளியிட்டாங்க. ஒரு சில பேர் ஒரு சில கட்சிகள் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சில பேர் இன்னொரு கட்சிகள் வரும்னு சொல்கிறாங்க, சில பேர் புதுசாக வந்தவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு கருத்துக்களை பகிர்றாங்க, டேட்டாக்களும் வருது. இப்போது நீங்கள் ஜீவநாடி மூலியமாக, சித்தர்கள் மூலியமாக, உங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு விஷயம் மூலியமாக யார் அடுத்த வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் தமிழக முதல்வராக வருவாங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நேயர்களுக்காக பதிவு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ சொல்லிடுறேங்க. உள்ளாடிகை அப்பரும் கோடி பெரும்பும் திருமூலரும் வல்லாயகத்திய மாமுனிவரும் 8 கை பிளக்கும் விடுகே நகையும் சிட்டு ஆடும் நாடும் தொண்டர்கள் தேடி விளம்பும் மயிலேறி வருவான் குகநாதன் என்று பழனியே திருக்கையிலாயை என்று சென்று முகையும் ஆண்டியும் அரசனாய் அரசனும் ஆண்டியாய் ஆல பிறப்பை கோலமும் கென்று தானிகை வைத்தருக்கும் இளையம் பூம்புறுத்தி காய்கணித்து உரமாடும் இளைய மகன்னவனி மக்களின் நெஞ்சத்தில் குடிகொண்டு இருக்கும் மகனே ஆட்சியாலும் அவன் கரத்தில் ஆளுவான். இரட்டை இலை என்று செய்து இட்டங்கனியாய் எட்டி பிடிக்கும் என்பதற்கு கட்டும் கருங்காலமும் மக்களும் செல்வாக்கு உடையவனாய் எம்ஜி ராமச்சந்திரனைப் போல் ஆட்சி செய்து மக்களுக்கும் வேள்வியாய் நிற்பான். எதை கொண்டும் தொறுகொற்று பிறப்பாமை அறுகொண்டும் நாவிலே சிந்தும் இணையத்த பிறப்பாகி அவன் தலைமையிலே ஆட்சி அமையும் சிறுகொண்டு விறப்பையும் சிந்திக்கும் கலைஞானம் பெற்று கலைமகள் மலைமகள் அலைமகள் என்று மூவருக்கும் விருது கொண்டு முக்கணியாய் விரை கொன்று ஜோதிடத்தும் புகழாய் செற்பந்தியும் ஆகச் சிறந்த திருமூலரும் கருவூரார் என்னப்பணி காட்சி கொடுத்தும் அபிராமியே கடைக்கண் பார்வை வைத்திருக்கும் காமாட்சியே மதுரை மீனாட்சியே தொக்கன் பிறப்பாடி இருக்கும் என் பிறத்தேன் ஆடும் கூத்தாடி கலை கண்டு நாட்டாடி வைத்து ஆட்டாடும் தேடும் அவனே காவல் காரன் என்று நாட்டு மக்கள் குடிகொண்டு நெஞ்சில் குடியேறுக்கும் மன்னவன்தானே. இரட்டை இலையும் இவனை காத்து இன்கொள் நிற்பான் அவனே நிற்பான். வள்ளியும் தெய்வானை செங்கடல் மோதி காத்திருக்கும் கதிரவனை தேடி சூலம் கொண்டு சொக்கன் ஞானன் வாகை கொண்டு வேலும் கொண்டு வென்றுவதான் என்னப்பனே விஜய் ஞான சின்னப்பனே. பக்குடை சோலை ஆடிடும் எயிலும் தொக்குடன் நாடும் என்பிறத்தாடும் அவன் வழி அவனிட்ட பாதையிலே அவன் கொண்டு ஆட்சி அமைக்கும் ஆள பிறந்தவன் இவனே அவனே. டிவிக்கே சூப்பர். விஜய் அவர்கள் ஆட்சியை. ஆமா, கண்டிப்பா அவன் தலைமையில் ஆளும் ஆட்சி
எவன் தலையெழுத்து மாற்ற இயலாது. இவன் தந்தி கந்தி கானக முற்றும் சந்தி பிந்தும் பிறந்தவன். அனைத்து மக்களையும் தன்வசம் வைத்து அன்பு காட்டி அரைவணைத்து உயிராக நேசிக்கும் பிள்ளைகள். அணில் குஞ்சிகள் அல்ல, அத்தனை பூத்தும் மகா சக்திகள். தெய்வம் மிட்டு காற்றும் ஜோதி வலயம் மிட்டு நீற்றும். அவன் ஆசை கொண்டு பொங்கி எழும் கடல் போல் செங்கடல் நீற்றும். பாதாள குகை போல் தீர்க்கும் பொங்கி எழுவான் அவனே ஆட்சி பீடத்தில். அவன் அருகாமையிலே அவன் துணை கொண்டு கூட்டாட்சி நடக்கும். சூப்பருங்க, சூப்பருங்க. நன்றி. சந்திப்போம். ரொம்ப நன்றிங்க, மக்களுக்காக இந்த தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. இது சத்தியம்.